சமூக அக்கறையும் ஒன்றிணைத்து ஒரு பாதுகாப்பு பயணம். செம்மஞ்சேரி சென்னை முழுவதும் பல பகுதிகளில் அவர்களின் பாதுகாப்பை மேலும் வலுப்படுத்தும் மற்றொரு அர்த்தமுள்ள சமூக அத்தியாயம் செக்யூர் அவர் சிட்டி. வீடு வீடாக சென்று மக்களின் தேவைகளை நேரில் அறிந்து பாதுகாப்பு மிகவும் தேவைப்படும் குடும்பங்களை அடையாளம் கண்டு 100க்கும் மேற்பட்ட வீடுகளில் இலவச CCTV கேமராக்களை நிறுவி பாதுகாப்பை ஒவ்வொரு இல்லத்திற்கும் கொண்டு சேர்க்கும் மனிதநேய பயணத்தை செக்யூர் அவர் சிட்டி பெருமையுடன் முன்னெடுத்து வருகிறது. இந்த முயற்சி வெறும் CCTV கேமராக்களை நிறுவுவதற்காக மட்டுமல்ல, ஒவ்வொரு குடும்பமும் அச்சமின்றி வாழ வேண்டும் என்பதற்காக. குறிப்பாக குண்டமல்லி, மேடம்பாக்கம், நேசப்பாக்கம் நடக்குது. யாருக்குமே பாதுகாப்புன்ற மெயினாக லேடிஸுக்கு பாதுகாப்பு கிடையாது. அந்த மாதிரி சமயத்தில் என் தங்கச்சி ஹேண்டிகேப்பு நல்லா இருக்க பொண்ணு கூட இன்னைக்கு இப்படி இறங்கும் போது இந்தமாதிரி பொண்ணுங்கெல்லாம் கஷ்டம். அதனால இது ரொம்ப பாதுகாப்பு. இதெல்லாம் எங்களால் வாங்க முடியாது. மெயினாக எங்கள் அன்றாட வருமானமே சாப்பாட்டுக்கு, பாப்பாவுக்கு மெடிக்கல் செலவுக்கு போயிருக்கு. இது ரொம்ப பாதுகாப்பாக ஃபீல் பண்ணுறோம். எல்லாருக்குமே வணக்கம். நம்ம இன்னைக்கு வந்து செம்மஞ்சேரி பெரும்பாக்கம் இருக்கும். இது வந்து நம்மளோட மாரி, இது வந்து மாரியோட அண்ணன் மிஸ்டர் குமார். வணக்கம், என் பேர் குமார் ராய். நான் வந்து கடந்த 20 வருஷமாக வேலை செய்ய வரேன். அதில் வந்து நிரந்தரமான வேலை எதுவும் இல்லை. நான் வந்து இந்த இப்படி ஒரு D3 ஃபுட்டுன்னு ஒரு நிறுவனத்தில் தெருவில் உட்காந்து சாப்பாடு விற்கிற வேலை நான் செய்கிறேன். அதுதான் எனக்கு வருமானம். எனக்குன்னு எந்த ஒரு இதுவும் இல்லை. என் வீட்டை பார்த்தா தெரியும் உங்களுக்கு. எனக்கு வந்து என் தங்கச்சி இருக்காங்க மாரியா. அவங்க வந்து ரொம்ப மன வச்சு பாதிக்கப்பட்ட ஒரு மாற்றுத்திறனாளி. அவங்க நானும் மாற்றுத்திறனாளி. அவங்க ரொம்ப வந்து பாதுகாப்பு தேவைப்பட சொல்லி நான் உதவி கேட்டு எல்லாருக்கிட்டையும் எனக்கு உதவி வந்து அந்த அளவுக்கு யாரும் ஹெல்ப் பண்ணல. ஸோ எனக்கு இந்த கோப்பு மூலியமாக எனக்கு வந்து இந்த உதவி பெற்றிருக்கு. சென்னையில மட்டுமே டிசேபிள்டு மக்கள் வந்து 1 லட்சத்துக்கு மேலே இருக்கு. ஆனா நீங்க அப்படி பார்த்தா தமிழ்நாடு மொத்தமா 15 லட்சத்துக்கு மேல மக்கள் இருக்கு. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு சிட்டியில ஒரு ஸ்டேட்ல எப்படி இருக்குன்னா மொத்தமா இந்தியாவில வந்து எத்தனை மக்கள் இருக்கும். அது ஒரு விஷயம். 2வது விஷயம் எப்படின்னா, இவர் எப்படி ஒரு சேலஞ்சு ஃபேஸ் பண்ணிருக்கோம். அதெல்லாமே இவருக்கான பேசிக்கான தகுதி இல்லை. நம்மளால வந்து சேஃப்டி கொடுக்க முடியும். நான் நேரத்தை சொல்லியிருக்கேன், பல்பு மாதிரி எல்லா வீட்டிலுமே பாதுகாப்பு வரணும். நம்ம இப்போ வந்து மாதிரி முன்னாடி வீடு முன்னாடி கேமரா. எல்லாருக்கும் வணக்கம். செம்மஞ்சேரி ஹவுசிங் போர்டில் இருக்கேன். சுனாமி புரி இருக்கு. இங்கே ஒரு 18 வருஷமாக நாங்கள் இங்கே தான் வாழ்ந்துட்டுருக்கோம். நானும் என்னோட பொண்ணையும் வந்துட்டு வெளியில் அதிகமாக வேலைக்கு போகிறதுனால பசங்க 2 பேருமே வீட்டில் தான் இருப்பாங்க. ஸ்கூல் லீவெல்லாம் போயிட்டு இருக்கிறதுனால பசங்க வீட்டில் தான் இருப்பாங்க. சார் வந்து விஜய் தாமஸ் சார் வந்து செக்யூர் அவர் சிட்டின்னு சொல்லிட்டு ஒரு கேம்பெயின் நடத்திருந்தார். அதில் வந்து எல்லார் வீட்டுக்கும் வந்து இலவச கேமரா அப்படின்னு சொல்லி நாங்களும் கேட்டிருந்தோம். எங்களுக்கு ஒரு முன்னாடி ஒயரிங் பண்ணி கொடுத்துருந்தாரு. இப்போ வந்து இன்னைக்கு வந்து எங்கள் வீட்டை வந்து செக்யூர் பண்ணியிருக்காரு. 5th ஃபேஸ் வந்து நம்ம தனித்தனியா இருக்கனா ஒரு கிட்டத்தட்ட 100 வீடு நம்ம CCTV இன்ஸ்டாலேஷன் ஓரோ வீட்டுக்கும் ஒரு கேமரா போட்டு தான் நம்ம அது முடிச்சிருக்கோம். அது வந்து சனா ஃபவுண்டேஷன் தான் ஒரு இடம் காமிச்சு கொடுக்கறதுக்கான சப்போர்ட் நம்ம கொடுத்துருக்கோம். இனோகிரேஷன் எதுக்கு பண்றேன்னா, திருப்பி நான் சொல்றேன், இந்த மாதிரி பாதுகாப்பு எல்லா இடத்துலயுமே போய் சேரணும். அது ஒரு தனியால ஒரு கம்பெனியால ஒரு ஆர்கனைசேஷனால மட்டும் பண்ண முடியாது. கவர்மெண்ட் தான் அதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுக்கணும். அதுலனா அந்த அளவுக்கான குவாலிட்டியான NGOs ஆர்கனைசேஷன் கண்டிப்பா தேவை. நமக்கு நிறைய அசோசியேஷன் இருந்தால் மட்டும்தான் செக்யூர் அவர் சிட்டி கேம்பெயின் ஒரு நேஷனல் லெவல்ல இந்தியா மொத்தமா 150 கோடி மக்களுக்கு எப்படி பாதுகாப்பு தேவையோ அதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் செக்யூர் அவர் சிட்டி கேம்பெயின்.